அனைவருக்கும் வணக்கம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 ஆந்தோரியம் பிளான்ட் இருக்கு. ஒண்ணு ரெட் கலர், ஒண்ணு பிங்க் கலர். 2 இருக்கு. 2மே ரொம்ப அழகா இருக்கு. நல்லா பூக்கள் பூத்துட்ருக்கு. நான் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 1/2, 2 வருஷமா நர்சரிக்கு போகும்போதெல்லாம் இந்த செடிய பார்த்துட்டே இருப்பேன். வாங்கலாமா? வேண்டாமா? நம்மளால கரெக்ட்டா வச்சு மெயின்டெயின் பண்ண முடியுமா? நல்லா பூக்கள் பூத்துட்டே இருக்குமா? பணம் வேஸ்ட்டா போயிடுமா? அப்படின்றது மாரி யோசனை பண்ணிட்டே பார்த்துட்டு இருப்பேன். ஆனா வாங்குறதே இல்ல. இப்போ ஒரு வழியா வாங்கியாச்சு. ஆனா, அந்த செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா, நம்மளால வச்சு மெயின்டெயின் பண்ண முடியுமா? நெறைய பூக்கள் பூத்துட்டே இருக்குமா? அப்படின்னு தோணும். என்ன மாரியே உங்கள்ல நெறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். ஆனா, இந்த செடிய வளர்க்குறது ரொம்பவே சுலபம் தாங்க. நம்ம பார்க்குறதுக்கு தான் இது அச்சச்சோ! மெயின்டெயின் பண்ண முடியாதோ! அப்படின்னு இருக்கும். ஆனா, நம்ம வாங்கிட்டோம்னா, நம்ம ஈஸியா பார்த்துக்கிற மாரி தான் இருக்கு. நம்ம நல்லா மெயின்டெயின் பண்ணோம்னா, நெறைய பூக்கள் பூத்துட்டே இருக்கு. மெயின்டெயின் பண்றதுன்னா ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல. இந்த 3 விஷயத்த சரியா பண்ணணும். ஒண்ணு தண்ணி, வெளிச்சம், அப்புறம் சுத்தப்படுத்துறது. தண்ணி ரொம்ப விட்டு அந்த வேரெல்லாம் அழுகி போகாம இருக்கவுமையும் பார்த்துக்கணும். இல்ல தண்ணியே விடாம காஞ்சு போறது மாரியும் நம்ம வச்சுக்க கூடாது. பார்த்தீங்களா, இந்த இது வேர் பாருங்க எப்படி தெரியுதுன்னு. இது இவ்வளோ அளவுக்கு நான் தண்ணி இல்லாம இருக்கு. இப்ப தான் நான் தண்ணி விட போறேன். வாரத்துக்கு ஒரு முறை இந்த இதுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா போதும் அவ்வளோதான். தொட்டியில மேல் பக்கத்துல இருந்து மண்ணுல விடுறத விட, கீழ் பக்கத்துல நம்ம வச்சு, கீழ ஒரு பவுல்ல தண்ணி வச்சோம்னு பார்த்தீங்கன்னா, அது நல்லா உறிஞ்சி எடுத்துரும். அந்த மாரி இருந்தா செடி இன்னுமே நல்லா இருக்குங்க. தண்ணி விடுறது ஒரு முக்கியமான ஒண்ணு. 2வதா என்னன்னா, அது சரியான ஒரு இடத்துல வைக்கணும். நல்லா இருட்டா ரொம்ப வெயிலா இருக்கிற இடம் இல்லாம, நல்லா பிரைட்டா இருக்கிற வெயில் வர்ற இடத்துல, இன்டைரக்ட் சன்லைட் வர்ற இடத்துல வச்சோம்னா, செடி நெறையாவே பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க. 3வதா என்ன அப்டின்னா, இந்த இலைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இத ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இல்லன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை லைட்டா தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு, அந்த இலைய நல்லா ஒரு காட்டன் கிளாத்லயோ, இல்ல ஒரு சாஃப்ட் டிஷ்யூ வச்சு லைட்டா தொடச்சு எடுத்தோம்னா, இன்னும் செடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்தியா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இந்த 3யும் நீங்க மறக்காம ரெகுலரா பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்களோட ஆந்தோரியம் ரொம்ப நல்லாவும், ரொம்ப ஹெல்தியாவும், நல்ல பூக்களோடையும் இருக்கும். இந்த இலைகள்லாம் ஒண்ணொன்னா பொறுமையா தண்ணி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணுங்க. ஆனா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இத பண்ணுனோம்னா செடி ரொம்ப நல்லா வளரும். சில நேரங்கள்ல எனக்கு நேரம் இல்லாதனாலயும், பொறுமை இல்லாததுனாலயும் நான் என்ன பண்ணுவேன், நேரடியா தண்ணிக்கு கீழ வச்சு அந்த குழாயில வச்சு இந்த செடிய அப்படியே லைட்டா வாஷ் பண்ணி விட்டுருவேன். நம்ம அது மாதிரி பண்றதுக்கு பதிலா மழை வரும்போது அத வெளியில எடுத்து வச்சோம்னா, அது இயற்கையா அந்த மழை தண்ணி பட்டு செடி இன்னுமே ரொம்ப நல்லாருக்கும். இலைகளும் நல்லா பளபளப்பா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இல்ல நீங்க உங்க வீட்ல ஆந்தோரியம் பிளான்ட்ட எந்த மாரி வளர்க்குறீங்க? எவ்வளோ ஹெல்தியா இருக்கு? அதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்றீங்க? அப்படின்ற டிப்ஸ எங்களுக்கும் குடுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.